தற்போது சென்னையில் இருக்கும் நமது செய்தியாளர் ராஜ்குமார் என்ன பேசலாம். ராஜ்குமார், தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? மத்திய அரசுடைய இந்த அறிவிப்பு குறித்து நீங்க இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க? வேதவள்ளி, தற்பொழுது நாம் கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்கிறோம். அதாவது காலை நேரத்தில் சூரியன் உதிக்குவதற்கு முன்பாக பொதுமக்களுடைய பேச்சுக்களும் அவருடைய சத்தமும் கேட்கக்கூடிய இடம்தான் கோயம்பேடு மார்க்கெட். தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய கூட்டத்தை நாம் பார்க்கலாம். இந்த இடத்தில் கோயம்பேட்டில் பூ மார்க்கெட், காய்கறி மார்க்கெட் இருக்கிறது. பூ மார்க்கெட்டில் தற்பொழுது நாம் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். காலை அதிகாலையிலிருந்தே காய்கறிகளை வாங்க நபர்களும் அதே போன்று பூ வாங்கக்கூடிய வியாபாரிகள், சில்லறை வியாபாரிகள் இந்த இடத்தில் வந்திருக்கிறார்கள். நேற்று நள்ளிரவு முதல் 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என மத்திய அரசு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் இங்கு வாங்க வந்திருக்கக்கூடிய பல்வேறு பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வியாபாரிகள் 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை அவர்கள் வாங்குகிறார்கள். இதனால் காலை நேரத்தில் இங்க வந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு சிரமம் என்பது இருக்கிறது. 100 ரூபாய் நோட்டுகளை வைத்திருக்கக்கூடிய பொதுமக்கள் மட்டும்தான் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கிறார்கள். ஆனால் ஒரு சில வியாபாரிகள் பொதுமக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு வாங்குகிறார்கள். தற்போது பூ வியாபாரி ராஜு நம்மோடு இருக்கார், நம்ம அவருடன் பேசுவோம். சார் வணக்கம். மத்திய அரசு அறிவிச்சிருக்கூடிய இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாரத பிரதமர்கள் அறிவித்துள்ள திட்டத்தை வரவேற்கிறோம். அதே சமயம் இன்று திடீர் அறிவிப்பால் வியாபாரங்கள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளது. மக்கள் வருகிறவர்களெல்லாம் 500 1000 நம்பிக்கையோடு வந்தவர்கள் திடீர் அறிவிப்பால் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. நாங்களும் வியாபாரிகளாகிய நாங்களும் மிகவும் வாங்குவதற்கு அச்சப்படுகிறோம். ஏனென்றால் இது வங்கியில் சென்று ஆதார் அட்டையை காட்டி மாற்ற வேண்டும் என்று கூறுகின்ற காரணத்தினால் எங்களுக்கு இது எப்படி என்று புரியவில்லை. அதனால் பொதுமக்கள் நாங்களும் வாங்குவதற்கு பயமா இருக்கிறது. வந்து கொடுப்பவர்கள் வியாபாரங்கள் நடைபெறவில்லை. உண்மை அதுதான் இன்னைக்கு நிலவரம். மற்ற நேரங்களில் வியாபாரம் உங்களுக்கு காலை நேரத்தில் எப்படி இருக்கும்? இந்த அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு இன்று காலையில இருந்து வியாபாரம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அது இன்று ரொம்ப பாதிப்படைந்துள்ளது. எங்களுக்கு மிகவும் கடுமையாக பாதித்துள்ளது. ஏனென்று கேட்டால் திடீர் அறிவிப்பினால் ஜனங்கள் அந்த முன்னறிவிப்பு எதுவும் இல்லாத காரணத்தினால் நிறைய பாதிப்படைந்துள்ளார்கள். கட்டாயம் வியாபாரிகளும் பாதிச்சிருக்கிறோம். வருகின்ற வியாபாரி பெருமக்களும் சுத்தமாக வியாபாரம் நடைபெறவில்லை. கடுமையாக பாதிப்படைந்துள்ளது. அதாவது ஊழலை ஒழிக்கவும் கருப்பு பணம் ஒழிக்கவும் மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுத்துக்காங்க. ஒரு இந்திய குடிமகனா நீங்க எப்படி பாக்குறீங்க? இது கட்டாயம் நாங்கள் பாரத பிரதமர் மோடியுடைய திட்டத்தை நாங்கள் முழு மனதுடன் வரவேற்கிறோம். ஏனென்று கேட்டால் கருப்பு பணம் வெளியேறினால் இருக்கிற நடுத்தர மக்கள்லாம் வாழ முடியும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். சார், அதாவது நம்ம கேட்டிருக்கிறோம். அதே போல பொதுமக்கள் நம்மோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்பவும் சார் 500 1000 நோட்டு மாற்ற முடியுதா? சார் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு மாற்ற முடியல. நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து வெள்ளியூர் கிராமத்தில் வந்திருக்கேன். என் மகளுடைய வளைகாப்புக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு அந்த பூ மார்க்கெட் பழமெல்லாம் வாங்க வந்திருக்கோம். வாங்க வரப்போ 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்க மாட்டுறாங்க. திடீர்னு மத்திய அரசு அறிவிச்சதுனால இப்போ இன்னைக்கு வாங்குறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது. அதனால மக்கள் பாதிப்பு அடைஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த திட்டம் அடித்தட்டு மக்கள்லாம் வாழறதுக்கான வழி மோடியுடைய அரசை நாங்கள் பாராட்டுறோம். வேதவள்ளி, பொதுமக்கள்கிட்டே நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த திட்டம் வரவேற்கக்கூடிய ஒரு வகையில் இருந்தாலும் கால அவகாசம் இல்லை என்றும், அதே போன்று பண்டிகை இது போன்ற நிகழ்ச்சியில் வைக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இது ஒரு பாதிப்பாக இருக்குது இந்த இடத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. வேதவள்ளி.